பரசுராமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சத்தத்திற்கே உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை சிந்திக்குள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஏசாயா 48, 17, 18, 19 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணுமா? ஐஸ்வர்யம் உள்ள இருமாப்பான சிந்தனை இருக்கக்கூடாதான், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாதான். பார்த்தீங்களா? இப்போ எல்லோரும் என்ன செய்கிறோம்? நிலையற்ற வாழ்க்கை தான் வாழ்கிறோம். அது நிலையற்ற அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தான் நம்ம கண்ணை வைக்கிறோம். நம்ம விரோதிகளாகவே மாறிடுறோம். இந்த சின்ன சின்ன காரியங்கள்னால மற்றவர்களுக்கு கண்ணுக்கு நம்ம எதிரிகளாக மாறிடுறோம். நான் 1 தீமோத்தேயு 6:17 கூட சொல்லப்பட்டிருக்குது. சத்தத்திற்கே என்ன செய்யணும்? நம்ம செவி கொடுக்கணும். ஜீவனும் தேவன் மேலேயே தான் நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற அவர் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஐஸ்வர்யத்தின் மேலேயோ சிந்தனை வைக்கக்கூடாது, இருமாப்பான சிந்தனை மேலேயோ நம்ம வைக்கக்கூடாது. கர்த்தர் தன் இந்த வாக்கை ஆலோசனை